ஆலயம் செல்வம் நம்ம நண்பர்களுக்கு வணக்கம். அமாவாசைக்கு நம்ம பூசணிக்காய் உடைக்கிறது வழக்கம். கந்திருஷ்டி மாதிரியே பூசணிக்காவை வைக்கிறோம். ஏன் பூசணிக்காய் உடைக்கிறோம் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அமாவாசையில் பூசணிக்காவை உடைச்சா நமக்கு சகல தோஷமும் மறைஞ்சிடும். கோயில் வழிபாடு, வீட்டில் நம்ம அமாவாசை கும்பிடுறோம், கடைகளில் தொழில் வியாபாரம் பண்ணுற இடத்துலலாம் நம்ம பூசணிக்காய் உடைப்போம். பூசணிக்காவை இல்லை வரைஞ்சி கட்டி தொங்க விடுவோம். இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா நமக்கு சகல தோஷங்களும், கண் திருஷ்டி, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு 5-10 சேர்த்து வச்சு ஒரு தொழில் வியாபாரம் பண்ணலாம், இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஐஸ்வர்யம் வரும், தடைப்பட்ட காரியம் நடக்கணும், எல்லாத்துக்கும் வேண்டிக்கிட்டு அடுத்தடுத்து நல்ல காரியம் செய்யணும்னு நினச்சி ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம். எங்கேருந்தால் நமக்கு இந்த கண் திருஷ்டி வருமோ தெரியாது. அந்த கண் திருஷ்டி மறையணும்னா நமக்கு இந்த அமாவாசை நாட்களில் நம்ம பூசணிக்காய் உடைக்கணும். கோயிலில் போய் நம்ம வழிபாடு பண்ணும்போதோ, கும்பாபிஷேகம் செய்யும்போது, அப்புறம் வீடு கிரகப்பிரவேசம், கம்பெனி தொடங்கும்போது, அமாவாசைகளில் இது போல் நிகழ்ச்சிகளுக்கு நம்ம பூசணிக்காய் சுற்றி உடைக்கும்போது அதில் உடச்சி நம்ம அதில் குங்குமம் கொட்டுறது, அந்த காசு போடுறது, இந்த மாதிரி செஞ்சு பூசணிக்காய் உடைக்கக்கூடாதுங்க. முழு பூசணிக்காவை சுற்றிட்டு கற்பூரம் மேலே வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறம் உடச்சிட்டு தான் அதில் குங்குமம் தடவி ஓரமாக வைக்கிறவங்க வைக்கலாம். முன்னாடியே அதில் ஒரு ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் அதில் காசு கொட்டி குங்குமம் கொட்டி அதுக்கப்புறம் உடைக்கிறது அந்த முழுமையான பலனை தரவே தராது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் பூசணிக்காய் திருஷ்டிக்கு உடைச்சிட்டு ஒரு ஓரமாக தள்ளி யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் வச்சிட்டிங்கன்னா மாடோ பறவைங்களோ எல்லாருமே அந்த பூசணிக்காவை சாப்பிட்ருவாங்க. நம்ம திருஷ்டி கழிக்கணுன்ற பேரில் குங்குமத்தையும் காசையும் கொட்டி வச்சா அது யாருக்குமே பலன் இல்லாமல் போயிடும். அதனால் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் பூசணிக்காவை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஓரமாக தள்ளி விட்டுருங்க. இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம இன்பமாக வாழறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்கிற செயல்களில் அடுத்த உயிருக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் நன்மை இருந்தாலே அதுவே நமக்கு பன்மடங்கு நன்மையை ஈட்டி தருங்க. ஆடி அமாவாசை 12ஆம் தேதி வருது, அதாவது நாளைக்கு புதன்கிழமை வருது. நம்ம அன்னைக்கு பூசணிக்காய் உடைக்கணும். மதியானம் 12 மணிக்கு பூசணிக்காய் உடைச்சா நமக்கு சகல நன்மைகள் கிடைக்கும். திருஷ்டி பூசணிக்காவை உடைச்சதுக்குன்னு ஒரு கதை இருக்குது, அந்த கதையை சொல்கிறேன் கேளுங்க. கூர்மாண்டன்ற அரக்க குலத்தை பிறந்தவன் அரும்பெரும் புதல்வன். அரக்கர்களுக்கே குல வழக்கப்படி வலிய வம்புக்கு போய் இழுக்கிறது தான் அவங்க வழக்கம். தேவர்களை போய் சண்டைக்கு இழுத்தான். அரக்கனின் கொடுமை தாங்க முடியாமல் தேவர்கள் தப்பி பிழைக்க ஒரே வழி போய் வைகுண்டனை சரணடைஞ்சாங்க. புண்ணிய தேவனே, தேவர்கள் இனிமே அழிந்து விடும் போல் இருக்கிறது, தாங்கள் தான் காத்துள்ள வேணும்னு கதர்னாங்க. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மமே வெல்லுன்ற பழமொழிக்கேற்ப அசுரனோட கதை முடிவு நேரம் வந்துட்டு அதை உணர்ந்த நாராயணன் அரக்கர்கள் இருக்கும் இருப்பிடம் நோக்கி வந்தார். வந்திருப்பது நாராயணன் என்பதை மறைச்சிட்டார். எப்பயும் போல தன் பலத்திற்கு முன்னால் யாரும் வர முடியாதுன்னு ஆணவத்தில் இருந்தான் அந்த கூச்மாண்டன். அவனுக்கு அழிவு காலம் வந்துட்டு யுத்தத்தில் இறுதியில் வேறு இருந்த மரம் போல கீழே விழுந்துட்டான். கூச்மாண்டா நல்வழி செய்வதற்கு நிறைய வழி இருந்தும் அழிவை நீயே தேடிக்கிட்ட, உன்னோட பாவத்தோட சம்பளம் தான் இதுன்னு கடவுள் சொன்னார். வேண்டுபவருக்கெல்லாம் வேண்டுவரம் தரும் பெருமானே, இனி நான் பிழைக்கப் போவதில்லை, என்னோட கடைசி ஆசையை நீங்கள் தான் நிறைவேற்றி வைக்கணும்னு அந்த கூச்மாண்டா அரக்கன் சொன்னான். சரி, உனக்கு என்ன வர வேணும் கேளுன்னு சொன்னார். நான் மறைந்தாலும் என்னோட புகழ் அழியாத வரம் வேணும். அதுக்கு உன் வாழ்நாளில் எந்த நன்மையும் நீ செய்யலை, உனக்கு அழியாத புகழை எப்படி தருவதுன்னு பெருமாள் கேட்டார். பெருமானே, நான் இறப்பதை பற்றி கவலைப்படலை, உங்கள் கையால் சாவது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இருந்தாலும் நான் உயிரோடு இருக்கும்போது எந்த ஒரு நன்மையும் செஞ்சதில்லை, இறந்த பிறகாவது பிறருக்கு பயன்பட வேணும்னு நினைக்கிறேன், அதை நீங்கள் தான் அருளணும்னு சொன்னார். சரி, நீ பூசணிக்காயாக பிறவி எடுப்பாய், உன்னை வாசலில் வைத்தால் சகல தோஷமும் மறையும், கண் திருஷ்டி மறையும், பில்லி சூனியம் ஏவல் கூட பாதிக்காது. அதோடு நீ யாருக்கு தானமாக போகிறாயோ அதை தானமாக கொடுத்தவங்களுக்கு நன்மைகள் கிட்டும். அதோடு உன்னை யாராவது பிறர் அறியாமல் திருடி சென்றால் சகல தோஷமும் அவங்கள பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் இப்போ கூட கிராமத்தில் போய் பாருங்கள், பூசணிக்காய் தோட்டத்தில் போய் யாராவது தெரியாமல் பூசணிக்காய் பறிச்சாங்கன்னா பக்கத்துலேயே காசு வச்சுட்டு போயிடுவாங்க. கேள்விப்பட்டதும் நான் படித்ததும் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.